வணக்கம், இது உங்கள் கற்றல் எளிது. இன்னைக்கு நம்ம வந்து ஃபோனிக்ஸ் சீரீஸில் லேர்னிங் த லெட்டர் சவுண்ட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, ஆனால் வந்து 44 ஆர் 42 லெட்டர் சவுண்ட்ஸ் இருக்குது. ஜாலி ஃபோனிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபோனிக்ஸ் ப்ரோக்ராம். அதில் வந்து 42 லெட்டர் சவுண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 43 லெட்டர் சவுண்ட்ஸ். CK ரெண்டு லெட்டர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரே சவுண்டுன்றதுனால வந்து 42 லெட்டர் சவுண்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து எப்போ வந்து இந்த லெட்டர் சவுண்ட்ஸை வந்து எந்த ஏஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்லேருந்து நம்ம வந்து ஃபோனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 3 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸ் வரைக்கும் ஆல்ஃபபெட்ஸ், அந்த 26 ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். 4 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு பிளெண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த லெட்டர் சவுண்ட்ஸ் வந்து டீச் பண்ணும்போது இனிஷியலாக ஒரு வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம வந்து சொல்லித்தர போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரே சவுண்டை நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் OUOW, இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரே சவுண்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணோம், அவு அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ லவுட் அப்படின்ற வேர்டில் வந்துட்டு OU இதை அப்ளை பண்ணுவோம், லவுடுன்ற சவுண்ட். அதே வந்து கவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OW தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டுமே வந்துட்டு ஒரே சவுண்டாக அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம இனிஷியலாக வந்துட்டு ஒரே ஒன்று மட்டும்தான் நம்ம வந்து சொல்லி தருவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாமே இந்த 44 முடித்தோன்னு தான் அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதை ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஒரே லெட்டருக்கு வந்து டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜில். ஸோ நம்ம வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து தனியாக ஒரு செக்ஷனாக நம்ம இந்த 44 லெட்டர் சவுண்ட்ஸ் முடித்தோன்னே நம்ம லேட்டராக வந்து சொல்லித்தரலாம். ஜாலி ஃபோனிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்குரிய சாங் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு ஒரு லேர்னிங் வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு லேர்ன் பண்ணுவாங்க. அந்த ஆக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுப்பாங்க, மறக்க மாட்டாங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து மறக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போது ஸ்டோரி வந்து கம்பல்சரி சொல்லணுன்றது இல்லை, ஆக்ஷன் மட்டுமே வந்து போதும். ஆக்ஷனும் அதோட சாங் இருக்குது. அந்த சாங்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சவுண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு சவுண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ வந்து அட் அ டைம் வந்து நிறைய சவுண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணால் பசங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சவுண்ட். ஸோ ஆவரேஜாக வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்து 3 மந்த்ஸில் இந்த 44 சவுண்ட்ஸையும் கவர் பண்ணுவோம். அண்ட் அகெயின் ஒவ்வொரு பசங்களும், சில பசங்க வந்து ஈஸியாக வந்து கற்றுப்பாங்க, சில பசங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சில பசங்க 3 மந்த்ஸில் கற்றுக்கிட்டாங்கன்னா சில பசங்க 4 மந்த்ஸ் ஆகும், சில பசங்களுக்கு 5 மந்த்ஸ் ஆகும். அதனால் ஒவ்வொரு குழந்தைக்கு உரிய கெப்பாசிட்டி பொறுத்து நம்ம வந்து சொல்லி தரலாம். எப்படி நம்ம வந்துட்டு இந்த லெட்டர் சவுண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆல்ஃபபெட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இது வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து நம்மளே கூட வீட்டில் லேமினேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிச்சு இதோட லெட்டர் சவுண்ட் அந்த மாதிரி இதோட சவுண்ட் சொல்லி இதுக்குரிய ஆக்ஷனை வந்து நம்ம சொல்லி தரலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோனிக்ஸில் வந்துட்டு லெட்டர் சவுண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லுவோம், லெட்டர் நேம்ஸ் வந்து நம்ம சொல்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பசங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஏவோட சவுண்ட் வந்து ஆப்பிள், ஆப்பிள், இது மூணுமே வந்துட்டு அட் அ டைம் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு சில பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து லெட்டர் நேம்ஸை வந்து லேட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், லெட்டர் சவுண்ட்ஸ் மட்டும் சொல்லலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 வயசு குழந்தை கூட வந்து லெட்டர் நேம்ஸ், ஆல்ஃபபெட் நேம்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்படி காமிச்சு அப்படின்னு சொல்லி தந்துட்டு திருப்பி வந்து கேட்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு லெட்டர் நேம்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து கேட் சேஸ் மியாவ், கேட்டோட சவுண்ட் வந்து என்ன மியாவ், அந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு இப்போ சொன்னாங்கன்னா சேஸ் ஏவோட சவுண்ட் வந்து பியோட சவுண்ட் வந்து பி சேஸ் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிக்கும் போது அவங்க வந்து சொன்னாங்கன்னா ஏவோட சவுண்ட் என்ன அப்படின்றத கேளுங்க. ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்ச நாள் இனிஷியலாக அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ போக போக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அவங்க லெட்டர் நேம்ஸ் சொல்ல மாட்டாங்க, லெட்டர் சவுண்ட்ஸ் தான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், கேபிட்டல் லெட்டர்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ வந்து புக்கெலாம் ரீட் பண்ணும்போது புக்கில் வந்து பிரிண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கும், ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சொல்லித்தரும்போது சவுண்ட் சொல்லித்தரும்போது ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு புக் ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் 26 ஆல்ஃபபெட்ஸில் A, E, I, O, U இந்த 5மே வந்துட்டு வவல்ஸ். மீதி எல்லா லெட்டர்ஸுமே கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இது சொல்லித்தரும் போதே வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் லெட்டர், அதுக்கு பேர் வந்து வவல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லி தந்துடணும். ஸோ இது வந்து லேட்டராக வந்து நம்ம ஸ்பெல்லிங் வந்து சொல்லித்தரும் போது சில ரூல்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணணும். இப்போ ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஒரு சவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் டே ஒரு நியூ சவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே என்ன நம்ம சொல்லி கொடுத்தோமோ அந்த சவுண்டை ரிவைஸ் பண்ணிட்டு தான் நியூ சவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ டெய்லி இதே மாதிரி என்னென்ன சவுண்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றத காட்டி அவங்களுக்கு வந்து திருப்பி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிச்சு நம்ம வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அவங்க வந்து சவுண்ட்ஸ், இந்த லெட்டர் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளூயண்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சாதான் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பிளெண்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். இது தெரியல அப்படின்னா பிளெண்டிங்கில் வந்துட்டு கஷ்டப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அப்போ ரீட் பண்ணுறது போது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் லெட்டர் சவுண்ட் சொல்லி தரும்போது நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், கலரிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், க்ளே வச்சு வந்து லெட்டர் நேம்ஸ் வந்து அந்த லெட்டர் சவுண்ட் அந்த லெட்டரை வந்து க்ளே வச்சு ஃபார்ம் பண்ணலாம். அது மாதிரி சில குழந்தைங்களுக்கு வந்து சில சவுண்ட்ஸ் மட்டும் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் மட்டும் எடுத்து அதுக்கு வந்து சில ஆக்டிவிட்டீஸ் ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பண்ணும்போது அவங்க வந்து ஈஸியாக வந்து ஞாபகத்தில் வச்சுப்பாங்க. இவ்வளோதான் லெட்டர் சவுண்ட்ஸ், லேர்னிங் த லெட்டர் சவுண்ட்ஸ் பற்றி. இப்போ உங்களுக்கு லேர்னிங் த லெட்டர் சவுண்ட்ஸ் பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.